இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான பிரியாணி செய்ய போகிறோம். சில பேருக்கு பிரியாணிலாம் சாப்பிட்டா நெஞ்சு வவுறுலாம் காந்தும், அதே நேரத்தில் செமிமானமும் இருக்காது. இந்த பிரியாணி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு அந்த பிரச்சனை உங்களுக்கு வரவே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெல்கம் பேக் மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நானே ரொம்ப நல்லா இருக்கிறேன். இப்போ வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாமா? இதுக்கு எடுத்துருக்கிறது நான் 6 துண்டு பெரிய துண்டு கோழி எடுத்துருக்கிறேன். கிட்டத்தட்ட அது 1 கிலோ இருக்கும், இல்லைன்னா 3/4 கிலோ இருக்கும். இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாத்தையுமே கட்டி பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. எல்லாத்தையும் கட்டி பண்ண பிறகு அரிசி 3 கப்பு அரிசி நான் ஊற வைக்கிறேன். ஒரு அரை மணி நேரம் இல்லை 20 நிமிஷம் ஊறினா நம்மளுக்கு போதும். நான் இந்த ரைஸ் குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன் இன்றைக்கி. மசாலா தூள் சில்லி பவுட்ரு, அப்புறம் மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், இந்த 3 மசாலா வச்சு தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். சரியா? கோழி நல்லா சுத்தமாக கழுவிக்கிட்டு 1 கப்பு தயிர் போடுங்க. எந்த கப்பில் நீங்கள் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் 1 கப்பு தயிர் போடுங்க. இதனால் உங்களுக்கு வவுறு எரிச்சல், நெஞ்சு காந்தல் எதுவுமே வராது. சீக்கிரமாக உங்களுக்கு செமிச்சிரும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் போடுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுட்ரு போடுங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போடுங்க. உப்பு போட்டுக்கிறங்க. உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. இந்த தயிரை நீங்கள் குறைக்கலான்னு கேட்டிங்கன்னா அந்த கப்பில் நீங்கள் 3/4 கப்பு ஊற்றலாம். நம்ம எந்த கப்பில் ரைஸ் 3 கப்பு ரைஸுக்கு நீங்கள் 1 கப்பு தயிர் போட்டிங்கன்னா உங்களுடைய பிரியாணி ரொம்ப வேறு லெவலாக இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா இன்னொரு பொருளும் போட போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது இப்போ ஊறட்டும். குக்கரை அடுப்பில் வச்சுக்கிறேங்க. அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் இந்த குழிக்கரண்டியில் 3 கரண்டி ஊற்றிருக்கிறேன். அப்புறம் பட்டை, கிராம்பு, அன்னாசி பூ மட்டும் போடுங்க. அப்புறம் கொத்தமல்லி எல்லாம் புதினா இலையை கொஞ்சமாக அந்த எண்ணெயிலே போட்டு வதக்குங்க. நல்லா வாசம் நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயம் 3 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட்டிங் பண்ணி போடுங்க. மீடியம் சைஸாக இருந்தால் 5 வெங்காயம் போடுங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். அதுக்கு நீங்கள் முதல்ல என்ன செய்யுங்க, மூடி போட்டு கொஞ்ச நேரம் மூடி வைங்க. வீட்டில் ஏதாவது காஞ்சி எலுமிச்சம்பழம் கிடந்துச்சுன்னா தூக்கி போடாமல் இதை கூட நீங்கள் ஜூஸ் புழிஞ்சிக்கிறலாம். நான் இந்த மாதிரி தான் ஒரு பழத்தை ஜூஸ் புழிஞ்சிக்கிட்டேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் இந்த கரண்டியில் சட்னி கரண்டியில் 2 கரண்டி இல்லை 1/2 கரண்டி நீங்கள் போடலாம். நான் 2 கரண்டி போட்டிருக்கிறேன். இப்போ வெங்காயம் பாருங்கள் 3/4 வேக்காடு வெந்துருச்சு. இந்த டயத்தில் என்ன செய்யுங்க, பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் போடுங்க. போட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கிண்டுங்க. நல்லா பச்சை வாடை போகணும். அதனால கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். நான் ஒரு எலுமிச்சம்பழம், காஞ்ச எலுமிச்சம்பழத்தை ஒன்று போடுறேன். அது நல்லா வாசம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதையும் போட்டு பச்சை மிளகா 3 நான் போடுறேன். இது உரப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 2 பெரிய தக்காளி போடுங்க. மீடியம் தக்காளியாக இருந்தால் 4 தக்காளி போடுங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலையை நல்லா தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் அது எல்லாம் வேகணும். அதுக்கு நீங்கள் மறுபடியும் மூடி போட்டுருங்க. கொஞ்ச நேரத்தில் இது நல்லா வெந்துடும். இப்போ நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மற்ற பொருளை நம்ம போடலாம். நம்ம தயிர், சில்லி பவுட்ரு, கொத்தமல்லி தூள், மஞ்சள் தூள்லாம் போட்டு கோழியில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதனால் இதில் நம்ம எதுவும் போட வேண்டியதில்லை. நான் ஒரே ஒரு பொருள் மட்டும் கொஞ்சமாக சின்ன ஸ்பூனில் காரம் மசாலா, வீட்டில் செஞ்ச காரம் மசாலா மட்டும் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடுங்க. இது உங்களுக்கு போதும். ரொம்ப ஸ்பைசியெல்லாம் இருக்காது, ரொம்பலாம் காரமாக இருக்காது, உரைக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையுமே இந்த பிரியாணி நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கோழி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மசாலாவெல்லாம் நல்லா வலித்து அதிலே ஊற்றி விட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் மீடியம்லேயே நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்ச நேரம் அது வேகட்டும். நீங்கள் திறந்து பாருங்கள். உங்களுக்கு காவேக்காடு அது நல்லாவே வெந்துருச்சு. மசாலாவோட மிக்ஸ் பண்ணி நல்லா வெந்துருச்சு. இந்த டயத்தில் நீங்கள் என்ன செய்யணும், தண்ணி ஊற்றணும். 1 கப்புக்கு நம்ம பசுமதி அரிசி போட்டிருக்கிறோம். 1 கப்புக்கு 1/2 கப்பு தண்ணி எப்பவும் போல் நீங்கள் ஊற்றிக்கிறங்க. இப்போ நான் அதில் 1/2 கப்பை குறைச்சிட்டு 1/2 கப்புக்கு நான் தேங்காய் பால் நான் ஊற்றுறேன். நீங்கள் 1 கப்பு வரைக்குமே தேங்காய் பால் ஊற்றலாம். தண்ணியை கொஞ்சம் குறைச்சிடணும். இப்போ நம்மளுக்கு கேஸ்ட்ரிக்காரவங்க, அல்சர்காரவங்களாம் சில நேரத்தில் பிரியாணி சாப்பிட்டா அவங்களுக்கு ரொம்ப நெஞ்செலாம் எரியும். சில பேருக்கு செமிமானம்லாம் இருக்காது. இந்த தேங்காய் பால் ஊற்றி நீங்கள் பிரியாணி செய்யுங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு எரிச்ச தன்மை இருக்காது இந்த பிரியாணியில், ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 கப்பு அதே எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப்பு தேங்காய் பால் நான் ஊற்றுறேன். உப்பு மட்டும் பார்த்துக்கிறேங்க. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் அது கொதிக்கட்டும். அடுப்பை ஏற்றியே விடுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சஞ்சூஸையும் அதிலே ஊற்றிடுங்க. அப்புறம் பண்டான் இலை, நீங்கள் விரும்புனீங்கன்னா ஒரு பண்டான் இலையே போடுங்க. இல்லைன்னா உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா விட்டுருங்க, பரவாயில்ல. அது வாசம் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் நம்ம பண்டான் இலை போடுறோம்.
இப்போ உப்பு போதுமான்னு குடிச்சு பார்த்து உப்பை வந்து கரெக்டாக போட்டுக்கிறோங்க. உப்பு வந்து ரொம்ப அதிகமாக போட்டுறக்கூடாது, நறுக்குன்னு இருக்கணும், அந்த அளவுக்கு போட்டுக்கிறோங்க. அதுக்காக ரொம்ப ஓவராக நறுக்குன்னு வச்சிடாதீங்க, அப்போ ரொம்ப பிரியாணி கசந்து போயிடும். உப்பு இருந்தால் பிரியாணி நல்லாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த சைடு நம்மளுக்கு நல்லா அரிசி ஊறிக்கிட்டு இருக்குது. இப்போ கரெக்டாக 20லேருந்து 30 நிமிஷம் இது ஊறி இருக்குது. இப்போ இது வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிறோங்க. இந்த சைடு திறந்து பாருங்கள், உங்களுக்கு கோழி வந்து நல்லா அரை வேக்காடு நல்லாவே வெந்துருச்சு. எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நையனா ஆனால் உடையக்கூடாது, உடஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு கரைஞ்சி போயிடும், அதை பார்த்துக்கிறணும். அரை வேக்காடே உங்களுக்கு தாராளமாக போதும். இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, அரிசியை வந்து நல்லா தண்ணியை வடிச்சிட்டு அதில் வந்து நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. இப்போ நீங்கள் வேண்டாம் உப்பை வேண்டாம் பார்த்துக்கிறங்க. நான் வந்து கரெக்டாக 3/4 உப்பு தான் நான் போட்டிருக்கிறேன், ரொம்ப ஓவரான உப்பு நான் போடலை. உரப்பு நம்மளுக்கு கம்மியாக தான் நம்ம போட்டிருக்கிறோம். 1 ஸ்பூனு பெரிய ஸ்பூனில் சில்லி பவுட்ரு, உரப்பில்லாத சில்லி பவுட்ரு தான் நான் போட்டிருக்கேன். அதனால் நம்மளுக்கு பிரியாணி அந்த அளவுக்குலாம் உரைக்காது. அது பிடிச்சி அந்த சாப்பிட்டு பைக்கில் ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ கொத்தமல்லி இலையை நல்லா ஒரு புடி அளவுக்கு எடுத்து நல்லா அதில் போட்டு விட்ருங்க. கொத்தமல்லியும் புதினாவும் சின்ன சின்ன கட்டு 2 கட்டு இருந்தால் போதும். நம்ம வந்து இது வந்து 4 பேர் 5 பேருக்கு தான் செய்கிறோம். 3/4 கிலோலேருந்து 1 கிலோ கோழி தான் நம்ம போட்டிருக்குறோம். அரிசி அதை விட குறைச்சி தான் போட்டிருக்குறோம். இப்போ வந்து இது வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து தோசைக்கல்லை கீழே வச்சு நம்ம வந்து டம் பண்ணுவோம்ல, அதை பண்ணணும். நம்ம வந்து ரைஸ் குக்கரில் தூக்கி வச்சு நீங்கள் வந்து குக்கரை ஆன் பண்ணி விட்ருங்க. அவங்களும் ஆட்டோமேட்டிக்காக நல்லாவே வெந்து அடிச்சிருவாங்க. இது அடித்ததோட மூடியில் வந்து துணி போட்டு கட்டி வச்சுட்டீங்கன்னா அந்த வாசம் உங்களுக்கு வெளியே போகாது. இப்போ வந்து என்ன செய்யுங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு மேலே வந்து லைட்டாக நெய் ஊற்றி விடுங்க. நம்ம வந்து 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கிறோம், 3லேருந்து 4 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க. இப்போ அவ்வளோதான், ஆன் பண்ணி விட்ருங்க, முடிஞ்சிருச்சு. இப்போ அது வந்து ஆன் ஆகிட்டு அது அப்படியே நல்லாவே டம் ஆயிரும், நல்லா புழுன்னு சோறு வந்துடும். இந்த சைடு வந்து காடையை வந்து நான் வந்து பிரட்டி வச்சுருக்கிறேன். சில்லி பவுட்ரு, மஞ்சத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் சோள மாவு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா கிறிஸ்பியாக நம்ம வந்து இதை வந்து பொரித்து எடுத்துக்கிறலாம். எண்ணெயை சூடு பண்ணிக்கிறேங்க. சூடு பண்ணி கொஞ்சோன்னு இதெல்லாம் எண்ணெய் ஊற்றுங்க, ரொம்பலாம் ஊற்ற வேண்டியதில்லை. இதை வந்து நீங்கள் வந்து மறுபடியும் இந்த எண்ணெயை வந்து மறுபடியும் குழம்பு இதுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம், தூக்கிலாம் ஊற்றிடாதீங்க. அப்புறம் முட்டை வந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. கொஞ்சோண்டு எண்ணெய் உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறேன். நல்லா 2 கொதி வந்தோன்னா அடுப்பு அடைச்சி போட்டுருங்க. அந்த சூட்லேயே உங்களுக்கு முட்டை நல்லாவே வெந்துடும். நம்ம வந்து டம் போட்ட பிரியாணி வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆயிடுச்சு. நான் துணி போட்டு இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கிட்டேன். அப்போ அந்த வாசம் வந்து நல்லா கமாமுண்டு உள்ளுக்குள்ளே இருக்கும். நல்லா வாசம் அப்படியே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இப்போ சுவிட்சை நீங்கள் அடைச்சிருங்க. அடைச்சிட்டு நம்ம சுவிட்சை அடைச்சிட்டோம்னா மூடி போட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் சென்று நீங்கள் திறந்து பாருங்கள், உங்களுக்கு சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் எடுத்து கட்டுறேன் பாருங்கள். நமக்கு சோறும் வந்து உடையாது, அதேமாதிரி கோழியும் வந்து நம்மளுக்கு நொறுங்கியும் போகாது. பிச்சை அப்படி பிய்யணும், இதுதான் கரெக்டான பக்குவம். நீங்கள் வீட்டில் செய்ய பிரியாணி ஆரம்பிச்சிட்டாலே கடையில் வாங்குகிற பிரியாணி நீங்கள் வந்து விட்டுருவீங்க. இப்போ நம்ம காடை பொரிச்சாச்சு, தயிர் பச்சடி வச்சாச்சு, முட்டை செஞ்சாச்சு, சுட சுட பிரியாணி ரெடி. நம்ம அழகாக சூப்பராக நம்ம சாப்பிட்றலாம். இதில் கேசரி செஞ்சேன், கேசரி வைக்கிறதுக்கு நான் மறந்துட்டேன். சரியா, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும். உங்களுக்கு வவுறு எரியாது, நெஞ்சு எரியாது, சீக்கிரமாக உங்களுக்கு செமிமானம் வந்துடும். நம்ம கடைசியில் கேசரியை பற்றி ஞாபகம் வந்துச்சு, சாப்பிட்டாச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீல்பேக்கை சொல்லுங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.